ஹலோ, பீட்ஸ் கலெக்ஷன் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இப்போ இன்டர்நேஷ்னல் ஜெம் ஷோ அப்படின்னு ஒன்று நடக்கும். அங்கே போயிட்டு நம்ம பீட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். ப்ரெஷியஸும் இருக்கும், செமி ப்ரெஷியஸ் இருக்கும், அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ஆர்டினரி பீட்ஸும் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லி கிடையாது, கொஞ்சம் ஆர்டினரியான பீட்ஸ் தான். அதில் இருக்கிற நம்பர் வந்து அது அமௌண்ட் கிடையாது, அது ஜஸ்ட்டு அது அவங்களோட டேக் நம்பர். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த லைனில் இதை பார்த்தீங்கன்னா இந்த பேர்ல்ஸ் இருக்கு இல்லையா, இது மாதிரி 2 ஷேட் ஆஃப் பேர்ல்ஸ் வந்து இருக்குது. ஃபோக்கஸ் ஆகலை கொஞ்சம். ஓகே, ஷேட்ஸ் ஆஃப் பேர்ல்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் ஸ்வரோஸ்கி பேர்ல் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஆர்டிஃபிஷியல் தான், பட் ஆர்டிஃபிஷியல்லே கொஞ்சம் குவாலிட்டி மாதிரி அது சொல்லிக்கிறாங்க, ஸ்வரோஸ்கி பேர்ல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நான் தூரங்கேருந்து காட்டுறேன், அப்போ தான் ஃபோக்கஸ் நல்லா இருக்குது. இது வந்து ஒரு டபுள் கலர் பேர்ல்ஸ், இது ஸ்வரோஸ்கி. நெக்ஸ்ட் இன் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜேடு. இது வந்து ஜேடு. இது 60ங்கிறது அதோட அமௌண்ட் கிடையாது, அதோட டேக் நம்பர். இங்கே பார்த்தீங்கன்னா ஜேடு வந்து 8x12 mm சைஸ் ஜேடு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே ஜேடு, இதோட சைஸ் வந்து வேறு. இது வந்து 5x8. ஐ திங்க் இது எல்லாமே வந்து 5x8 எல்லாமே ஜேடு. இந்த க்ரீன் கலர் அண்ட் தென் இது ஒரு மாதிரி டர்காய்ஸ் ஒரு ஆக்வா அது மாதிரி, அண்ட் இந்த லைட் க்ரீன், இது 4மே ஜேடு தான். அண்ட் கம்மிங் டு திஸ் பார்த்தீங்கன்னா இந்த பம்கின் ஷேப்பில் இருக்குது இந்த பீட்ஸு. இதுவுமே வந்து 10 mm சைஸோட ஜேடு தான். இது பார்த்தீங்கன்னா பம்கின் பீட்ஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க இப்போ, அது வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ பம்கின் ஷேப்பில் இருக்கும். நீங்கள் ஒரு பீடும் பார்த்தீங்கன்னா பம்கின் ஷேப்பில் இருக்குது. ஸோ இதுவும் ஜேடு. அண்ட் இந்த மல்டி கலர் இருக்கு இல்லையா, இதுவுமே ஜேடு தான், 8x12 mm. இதனால் வேறு ஷேப் இதுவுமே ஜேடு தான். ஸோ இந்த 2 ஸ்ட்ராண்ட்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு நெக்லஸ் மாதிரி நம்மளே பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே உங்களுக்கு ஜேடு தான். ஸோ இந்த எல்லோலேருந்து ஆரம்பித்து எல்லாமே வந்து ஜேடுன்னு தான் போட்டிருக்கு. பட் இதெல்லாம் ஒரிஜினல் ஜேடா இல்லைனா ஹீட்டட் ஜேடா இல்லைனா என்னன்னு தெரியாது, ஏன்னா இது எதுவுமே ப்ரைஸி கிடையாது, இது எல்லாமே வந்து நார்மல் ப்ரைஸ் தான். ஸோ இது ஒரிஜினலாக தெரியாது, பட் இதுக்கு ஜேடுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கேட்ஸ் ஐ. இதுவுமே ஒரிஜினலாக இருக்க சான்ஸ் இல்லை. கேட்ஸ் ஐங்கிறது வந்து வைடூரியம் நினைக்கிறேன் தமிழில். இதுவுமே பார்த்தீங்கன்னா 6x9 mm. இதோட ஷேப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கேட்ஸ் ஐயில் வந்து என்னென்னா ஒரு லைன் மாதிரி ஒன்று போகும், இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுதான் அதோட இது. ஸோ இதுவுமே ப்ரைஸிலாம் கிடையாது, எல்லாமே கம்மி ப்ரைஸ் தான். இது ரெண்டும் என்ன பீட்ஸ்னு எனக்கு தெரியல, பட் இதில் எதுவும் டேக் இல்லை. இது வந்து இது கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால வாங்கினது. ஒன்று பீச் கலர் மாதிரி இருக்குது, இன்னொன்று வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ளூவாக இருக்கிறதுனால நான் அதை எடுத்தேன். பட் இதுவுமே இது இன்ஃபேக்ட் ஜேடோட கூட இது சீப்பு. ஸோ இது ஜேடான்னு கூட தெரியல எனக்கு. ஸோ இதுவும் நாங்கள் வாங்கினேன். அப்புறம் பிளாக்கில் வந்து இந்த பிளாக் டைமண்ட்ஸ்னு ஒன்று விற்பாங்க. அது வந்து ஒரு ஸ்ட்ராண்டே வந்து $200 $500 வரைக்கும் விற்பாங்க. ஸோ அது வந்து நமக்கு அவ்வளோலாம் ஸ்பெண்ட் பண்ண இது இருக்காது, லைக் பீட்ஸில் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறது. பட் நிறையா பேர் வாங்குவாங்க ஆக்சுவலி. இங்கே என்னென்னா சர்டிஃபிகேட்ஸ் எதுவும் கிடைக்காது. ஸோ அட் யுவர் ரிஸ்க் தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நார்மல் பீட்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஜுவல்லரி மேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி நார்மல் பீட்ஸ் அங்கே போய்ட்டு வாங்குவேன். பிகாஸ் வெளி ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இன்னுமே காஸ்ட்லியாக இருக்கும். இந்த மாதிரி ஷோஸில் தான் உங்களுக்கு வெரைட்டியும் கிடைக்கும், காஸ்ட்டுமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நான் அதுக்காக வாங்குவேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து சீசர்டு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதுலேயுமே இந்த நம்பர்ஸ் எல்லாமே டேக் நம்பர்ஸ் தான். இது வந்து டாலர்ஸ் கிடையாது. இது வந்து 4x6 mm அப்படின்னு இருக்கு. பட் இதுக்கு வந்து ஒரு வெயிட் இருக்குது. இது வந்து கிறிஸ்டல் மாதிரி இல்லை, சீசர்ங்கிறதுனால என்னவோ தெரில, இதுக்குன்னு ஒரு வெயிட் இருக்குது. ஆல்சோ இது நல்லா ஷைன் நல்லா இருக்குது அந்த கட்டுனால.
அது இப்போ இங்கே இந்த லைட்டிங்கில் உங்களுக்கு தெரியாது, பட் நார்மலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு நல்ல ஒரு ஷைன் இருக்குது. சீசர். நெக்ஸ்ட்டு இந்த பீட்ஸ் இருக்கு இல்லையா, இதுவுமே வந்து ஒரு மாதிரி பம்கின் ஷேப் பீட்ஸ் தான். ஆனால் இந்த இதுக்கு பேர் ஃப்ளூரைட் அப்படின்னு போட்டிருக்கு. ஃப்ளூரைட். இதுவுமே 8x10 mm ஃப்ளூரைட் பீட்ஸு. ஸோ இந்த கலர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த ஃப்ளூரைட்டு ஜென்ரலாகவே இந்த மாதிரி கலரில் தான் இருக்குது. நான் நெட்டில் பார்க்கும்போதுமே இந்த ஃப்ளூரைட் இது ஒரிஜினலான்னு தெரியாது, பட் ஸ்டில் இஃப் அட் ஆல் அது ஒரிஜினலாக இருந்தாலுமே இது ஹீட்டடாக இருக்கும். இது நேச்சுரலாக இருக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா அது நேச்சுரல் எல்லாமே கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்கும். இது ஹீட்டட் இல்லைனா ஏதாவது பாலிஷ்டு ஏதாவது இருக்கலாம், அன்பாலிஷ்டு ஏதாவது சம்திங் இருக்கலாம். பட் கலர் பார்த்தீங்கன்னா ஃப்ளூரைட்னு நம்ம நெட்டில் சர்ச் பண்ணால் இந்த 2 காம்போவில் தான் வருது அந்த ஒரிஜினல் ஸ்டோன்ஸு. அண்ட் ஆல்சோ இந்த எல்லா பீட்ஸ்லேயுமே ஒரு சில்னஸ் இருக்குது. ஜென்ரலாக வந்து சொல்லிக்கிறாங்க ஒரிஜினல் அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு சில்னஸ் இருக்கும்னு. பட் எனக்கு இதுக்கு கொடுத்த ப்ரைஸுக்கு வந்து இது ஒரிஜினல் வருமானு டவுட்டாக இருக்குது. பட் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால ஐ டுக் திஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பார்க்க வந்து நம்மளோட கோரல்ஸ் மாதிரியே இருக்குது, பவழம் மாதிரியே இருக்குது. பவழத்துலேயே வந்து அந்த காலத்தில் ஒரு மாதிரி ஆரஞ்சிஷ் பவழம் ஒன்று வரும், அது மாதிரி இருக்குது. பட் இதுவுமே ஜேடுன்னு தான் போட்டிருக்கு. இதுவுமே அவ்வளோ ரேட் கிடையாது, ஜேடுன்னு தான் போட்டிருக்கு. ஆனால் நம்ம ஜுவல்லரி மேக்கிங் பண்ணும்போது பவழத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா பார்க்க அசல் அந்த இந்த சைஸ் ஒரிஜினல் பவழம்லாம் வாங்கணுன்னா ரொம்ப ப்ரைஸியாக இருக்கும். இன்ஃபேக்ட் இப்போ கிடைக்குதான்னு கூட தெரில. இது வந்து ஜேடு, இது அவ்வளோ ப்ரைஸிலாம் இல்லை. ஸோ இது டேக் நம்பர் ஆஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது டேக் நம்பர். இது $100 கிடையாது. 10x12 நல்ல சைஸு, ஜுவல்லரி மேக்கிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேர்ல்ஸ், இது வந்து மதர் ஆஃப் பேர்ல்ஸு அப்படின்னு போட்டிருக்கு. மதர் ஆஃப் பேர்ல்ஸ் வேறு, ஃப்ரெஷ் வாட்டர் பேர்ல்ஸ் அந்த மாதிரி பேர்ல்ஸ் வேறு, அண்டு இந்த ஸ்வரோஸ்கிங்கிறது வேறு. ஸ்வரோஸ்கிங்கிறது வந்து இட் இஸ் லைக் டூப்ளிகேட் தான். நம்ம கிளாஸ் பீட்ஸு, பிளாஸ்டிக் பீட்ஸ் மாதிரி ஏதோ டூப்ளிகேட் தான். ஆனால் அதுலேயே கொஞ்சம் நல்ல ஷைன் இருக்க மாதிரி கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிறது தான் ஸ்வரோஸ்கி பேர்ல்ஸு. மதர் ஆஃப் பேர்ல்ஸுங்கிறது இது உண்மையாகவே இது மதர் ஆஃப் பேர்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பேர்லோட அந்த ஷெல்லேருந்து எடுக்கிறாங்க, அதுதான் மதர் ஆஃப் பேர்ல்ஸு. ஸோ இது 8 mm. இது கலர் வந்து கொஞ்சம் மதர் ஆஃப் பேர்ல்ஸ் ஜென்ரலாகவே நிறையா கலர்ஸில் வரும். ஸோ இந்த கலர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. இது என்ன கலர்னு எனக்கு சொல்ல தெரியல, பட் கிரேவும் கிடையாது, ப்ரௌனும் கிடையாது, இது ஒரு மாதிரி கலர். பட் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால சரின்னு இதை எடுத்தேன். மதர் ஆஃப் பேர்ல்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து டர்காய்ஸ். டர்காய்ஸ் வந்து 8 mm சைஸு. இது எல்லாமே வந்து டேக் நம்பர் 56ங்கிறது. இது $56 கிடையாது, இது டேக் நம்பர். அவ்வளோ ப்ரைஸ் கொடுத்தாலாம் நான் வாங்க மாட்டேன் இந்த மாதிரி பீட்ஸ்க்கெல்லாம். இது எல்லாமே $8 $10 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் மோஸ்ட்லி இருக்கும். என்னோடய பீட்ஸ் எல்லாமே $5 ஆரம்பிச்சு அப்படி இருக்கும். நான் ரொம்ப ப்ரைஸியாலாம் போக மாட்டேன். ஒன்று மட்டும்தான் காஸ்ட்லியாக வாங்கியிருக்கேன். இது வந்து டர்காய்ஸ். இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் பேர்ல்ஸ். இது மட்டும் ரியல் பேர்ல்ஸு. அவங்க வந்து பேர்ல்ஸ் ஜென்ரலாக டெஸ்டிங் மெத்தட்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஆக்சுவலி என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பின் வச்சு நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணிங்கன்னா அது பவுடராக வந்தது அப்படின்னா அது வந்து ஒரிஜினல் பேர்ல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தோல்லாம் இந்த பெயிண்ட் உரியாமல் பவுடரிஷாக ஏதோ வந்துச்சு அப்படின்னா அது ஒரிஜினல் வாங்க. அண்ட் ஆல்சோ ஒரிஜினல் பேர்ல்ஸ்க்கு வந்து ஒரு வெயிட் இருக்கும். கிளாஸ் பேர்ல்ஸ்க்குமே அதே கொஞ்சம் வெயிட் இருக்கும், பட் அந்த ஒரிஜினல் பேர்ல்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது ஒரிஜினல்லையே நிறையா குவாலிட்டிஸ் இருக்குது. நேச்சுரல் இருக்குது, கல்ச்சர்டு இருக்குது. இது எல்லாமே கல்ச்சர்டில் தான் வரும். ஏன்னா இது வந்து அவ்வளோ நேச்சுரல் வந்து கொஞ்சம் ரேர் அண்ட் ஆல்சோ ரொம்ப ப்ரைஸி. இது வந்து கல்ச்சர்டு பேர்ல்ஸில் தான் வரும். கல்ச்சர்டில் ஃப்ரெஷ் வாட்டர். ஆனால் இது அவங்க எனக்கு கொடுக்கும்போது ஏதோ டெஸ்டர் வச்சு டெஸ்ட் பண்ணாங்க. நான் அதை ஃபஸ்ட் டைம் வந்து டெஸ்டர் வச்சு பேர்லை டெஸ்ட் பண்ணுறத நான் அங்கே தான் பார்த்தேன். பட் இது நல்ல ஷைன் இருக்குது, இது நல்ல கலர் இருக்குது. இது டிஃப்ரெண்ட்டான கலர், ஒரு மாதிரி பீச் சொல்லலாம், பீச் மாதிரி இருக்குது. இது நல்ல கலர். ஸோ இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் பேர்ல்ஸு, ப்ராப்பர் பேர்ல்ஸு.
அண்ட் இது வந்து இது கார்னெட்டுன்னு சொல்லி கொடுத்தாங்க. இது ஆனால் அவ்வளோ ப்ரைஸி கிடையாது, இது ரொம்ப காஸ்ட்லி கிடையாது. ஸோ இது ஒரிஜினலாக கார்னெட்டாக இருக்குமான்னு எனக்கு ஒரு டவுட்டு. கார்னெட்டுங்கிறது தமிழில் வந்து வைடு கோமேதகம். ஸோ இது வந்து ஒரிஜினலாக இருக்க சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. பட் ஸ்டில் எனக்கு இந்த ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. ஆல்ரெடி அவங்களே பண்ணியிருக்காங்க. இதை 5 லைன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நல்லா இந்த மாதிரி பஞ்ச் வந்து இப்போ வந்து இது ட்ரெண்டிங்கில் இருக்குது. எல்லாருமே இந்த மாதிரி பீட்ஸ் தான் வேர் பண்ணுறாங்க அண்ட் இது ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஆல்சோ இது ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது. ஸோ இது நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இதுவுமே வந்து டச் பண்ணும்போது சில்லுன்னு தான் இருக்குது. ஸோ மேபி ஏதாவது ரொம்ப புவர் குவாலிட்டி கார்னெட்டாக இருக்கலாம். பட் எனிவே எனக்கு இது வந்து இந்த இது பிடிச்சது. ஸோ இது நான் எடுத்தேன். நான் வாங்கினத்துலேயே காஸ்ட்லியஸ்ட் அப்படின்னு பார்த்தா இந்த இதுவுமே கார்னெட்டு கோமேதகம் ஹெசனைட் கார்னெட்னு சொல்லிட்டு இதுதான் கொஞ்சம் ப்ரைஸியானது. இதில் பார்த்தீங்கன்னா $96 போட்டிருக்கு. ஆனால் நான் $25 தான் வாங்கினேன். அது ஏதோ டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு ஹெசனைட் கார்னெட் அப்படின்னு போட்டுட்டு ஸ்ரீலங்கான்னு போட்டிருக்கு. 4x6 mm ஏதோ சம் நம்பர் போட்டிருக்கு. நான் வந்து இதுக்கு வந்து 25 தான் பே பண்ணேன். நான் வாங்கினதுலேயே காஸ்ட்லியஸ்ட்டு இது தான். ஹெசனைட் கார்னெட் ஸ்ரீலங்கா அதே தான் போட்டிருக்கு. ஓகே, ஸோ இது மட்டும்தான் நான் வாங்கினதுலேயே காஸ்ட்லியஸ்ட்டு. இது ஓரளவுக்கு வந்து இது வந்து இது கார்னெட்டாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. இது கார்னெட் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அதுக்கேற்ற அந்த $25 வந்து அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் 96ன்னு போட்டிருக்காங்க. பட் டிஸ்கவுண்ட்டில் ஏதோ 25ன்னு கொடுத்தாங்க. பட் இது வந்து கொஞ்சம் அன்பாலிஷ்டு மாதிரி இருக்குது. இது பாலிஷ்டு ஜெம் மாதிரி எனக்கு தெரியல. பட் வந்து இது ஒரிஜினல் தான் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதுதான் என்னோடய பீட் கலெக்ஷன். இது எல்லாமே நான் வந்து பீடிங் பண்ணி ஃபினிஷ்டு ப்ராடக்டை வந்து நான் வந்து வீடியோவாக போடுறேன். எனக்கு அது எனக்கு என்னோடய ஹாபி. அது நான் ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹாபிங்கிறதுனால நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.